ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் முக்கணி பாயசம் தான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு சம்மர் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பாயசம் தான். இது சாப்பிட்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிச்ச மாதிரியும் ஃபீலா இருக்கும், பாயசம் குடிச்ச மாதிரியும் ஃபீலா இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சம்மருக்கு நல்ல ஒரு ரெசிபினே சொல்லுவேன். சம்மர்ல கிடைக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு செய்யும் போது இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சம்மர் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. அது மட்டும் இல்லாம இந்த ரெசிபியை நீங்க சூடாவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சூடா இருக்கிறத விட சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம பால் எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்த பின்னாடி கண்டன்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 2ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டன்ஸ் மில்க் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 டைம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இதை நிறைய பேர் ரொம்ப திக்கா ரெடி பண்ணுவாங்க பால். நான் ஜவ்வரிசி ஆட் பண்ண போறேன். ஸோ எனக்கு பால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா சுண்டி வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஆற மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்படின்னா தான் நல்லா தண்ணி எல்லாமே கெட்டியாக வரும். இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ளஷை மட்டும் நல்லா கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். மாம்பழத்தை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக கோஸாக அரைச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பலாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொலை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நிறைய எடுக்கக்கூடாது. ஏன்னா பலாப்பழம் ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வரும். ஸோ நல்லா இருக்காது. அதனால் கம்மியாகவே எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒன்றே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸு, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ஒன்றே உங்களுக்கு போதும். இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது 3யுமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. வாழைப்பழம், மாம்பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பலாப்பழம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுதான் ரேஷியோ. இப்போ 1 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தான் பலாப்பழம் இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாம்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா சாஃப்டாக மைய அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாம்பழத்தை. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பலாப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கங்கே லைட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துருங்க. இப்போ இது 3யுமே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க பால் எடுத்துக்கலாம். நல்லா சில்லாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியை பாருங்கள், நல்லா பெருசாயிருச்சு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஜவ்வரிசியை ரன்னிங் வாட்டரை அலசிட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃப்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப கண்டன்ஸ் மில்க்கோ இல்லை சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சம்மர் ட்ரிங்க் மாதிரியும் இருக்கும், பாயசம் மாதிரியும் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நிறைய பேர் ஜவ்வரிசி ஆட் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் ஜவ்வரிசிக்கு பதிலாக பாதாம் பிசின் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் ஜவ்வரிசியை ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம். அது பார்க்கறதுக்காக ஒரு சம்மர் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு பாயசம் மாதிரியே இருக்காது. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிஸ்தா, பாதாம், முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் முக்கணி பாயசம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக இந்த முக்கணி பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.